ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட பொங்கல் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ காலையிலே வந்து வீட்டு வாசலில் பொங்கல் பானைலாம் வரைஞ்சி பொங்கல் டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வீட்லேயும் வந்து ஆவரம் பூ அதெல்லாம் வந்து கட்டிட்டோம். அண்ட் கொஞ்சம் இயற்கையாக ஸ்டார்ட் பண்ணலாமே, இயற்கையோட கனெக்ட் ஆனது தானே அப்படின்றதுனால நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க செடியெலாம் வந்து கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாமே துளசி தான். அண்ட் இது வந்து நித்திய கல்யாணி. ஸோ அதெல்லாம் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு நம்மளோட பொங்கலுக்கு போயிடலாம். அடுப்பு வந்து பற்ற வச்சிட்டாங்க ஆஷிஷ்வல். அண்ட் எப்போவும் போல் நம்மளோட பழைய வீட்டுக்குள்ளே தான் பொங்கல் இந்த தடவையும். லாஸ்ட் இயர் பொங்கல் வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள். அண்ட் நம்ம மேடம் வந்து பொங்கல் பானையை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. நானே இதை வந்து பார்க்கல. ஸோ வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணும்போது தான் பார்த்தேனே. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. லாஸ்ட் இயர்லாம் ரொம்ப குட்டி பாப்பாவாக இருந்தாங்க. இந்த இயர் வந்து நம்ம மேடம் தான் 2 பானையுமே எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குட்டீஸ் ஏதாவது அட்ராசிட்டி பண்ணாங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இன்னும் மேடம் குளிக்கலை, அதுக்குள்ளே இந்தந்த அட்ராசிட்டிலாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. நம்ம வீடியோகிராஃபர் அதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு நல்லாவே. இந்த இயர் பொங்கல் உங்களுக்குலாம் எப்படி போச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை கொடுத்துருக்கேன். ஸோ பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து அதாவது அடுப்பில் தான் வைப்போம். விறகு அடுப்பில், அதாவது மண் அடுப்பு ஒன்றும், அதுக்கப்புறம் வந்து கல்லில் இல்லைன்னா செங்கக்கல்லில் வைப்போம். அந்த மாதிரி விறகு அடுப்பில் தான் வைப்போம். ஸோ கேஸ்லலாம் வந்து வைக்க மாட்டோம். பாரம்பரிய முறைப்படி எப்போவுமே நம்ம வீட்டில் இப்படி தான். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா மாவு கோலெல்லாம் போட்டு அது மேலே மண் பரப்பி அது மேலே அடுப்பு வச்சு விறகு வச்சு தான் நம்ம வீட்டோட பொங்கல். ஸோ பொங்க போகுது. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கிழக்கு பக்கமே பொங்கிருச்சு. ரொம்பவே சந்தோஷம். பார்க்குறக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. நிறையா பொங்கல் இந்த தடவை காலேஜில், அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டு சைடு சமத்துவ பொங்கல் வச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில், அதுக்கப்புறம் வந்து மாட்டு பொங்கல், நிறையா பொங்கல் இந்த தடவை பார்த்தோம். இந்த தடவை நிறையா புது புது விஷயங்கள்லாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. மஞ்சு விரட்டு நாங்கள்லாம் நேரில் பார்க்குறதுலாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மாட்டு பொங்கல்லாம் கொஞ்சம் ஒவ்வொருத்தவங்க வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தோம். உங்கள் வீட்டிலலாம் மாடு வச்சுருக்கீங்களா? உங்களோட மாட்டு பொங்கல்லாம் எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்க? நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சைடு பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். நம்மளோட புது வீட்டில் போயிட்டு என்னென்னலாம் ரெடி ஆகிருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நாளே வந்து பார்த்திங்கன்னா மாவளை தோரணம்லாம் வந்து கட்டிட்டோம். ஸோ பச்சை கலர் நல்லா ஃப்ரெஷ்ஷான மா இலையில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நிலையில் கட்டி விட்டோம். அழகாக இருந்துச்சு பாருங்களேன். மேடம் இப்போ கிளம்பிட்டாங்க. அவங்களோட நியூ லுக்கில் வருவாங்க பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி பொங்கல் சொல்லுங்கள் சத்தமா. தேங்க்யூ. பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்க கேப்பில் வந்து நம்மளோட சாமியெல்லாம் வந்து ரெடி பண்ணலான்னு வந்துட்டோம். ஸோ எல்லோ வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் தான் வந்து இன்றைக்கி சாமி வந்து ரெடி பண்ண போகிறோம். அண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சாமந்தி பூச்சி தான் ரெடி பண்ணோம். மேடம் வந்து வாழைப்பழம் கேட்டாங்க சாமிக்கு வச்சுருந்தது. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்று எடுத்து கொடுத்தாச்சு.
அண்ட் எல்லோ கலருக்கு மேட்சிங்காக எல்லோ வந்து பேர் ஆயிடுச்சு. ஸோ எல்லோ கலர் பூ ப்ளஸ் எல்லோ கலர் ஷர்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாப்பாவோட பொங்கல் ட்ரெஸ் வந்து இது தான். மேடம் வந்து இப்போலாம் பாய் ட்ரெஸ் தான் கேட்குறாங்க. நாங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்போம். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இப்போலாம் வந்து பாய் ட்ரெஸ் தான் வந்து எடுத்துகிட்ருக்கோம். இந்த மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் யாரெல்லாம் பாய் ட்ரெஸ் தான் ரொம்ப அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பொங்கலை வந்து பார்க்க வந்தாச்சு. பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் அதில் வந்து அந்த முந்திரி திராட்சை அதெல்லாம் வந்து போட வேண்டிய வேலை இருந்ததுனால ஸோ அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதையும் போட்டதுக்கு பின்னாடி இன்னும் ரொம்ப கலர்ஃபுல்லாக மாறிடுச்சு நம்மளோட பொங்கல். நம்மளும் சும்மா இருக்கக்கூடாதுல்ல, நம்ம பங்குக்கு ஏதாவது பண்ணணும்ல. அதனால சரி இது பொங்கலையாச்சும் கிண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நான் வந்து கிண்டிகிட்டு இருந்தேன். ஸோ வீடியோ எடுத்துகிட்டே கிண்டிகிட்டு இருக்கேன். பொங்கல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. காலையில் வந்து இட்லி ப்ளஸ் தேங்காய் சட்னி அண்ட் பொங்கல் இதான் எங்கள் வீட்டில் வந்து செஞ்சுருந்தோம். ஸோ உங்கள் வீட்டிலலாம் என்ன செஞ்சுருந்தீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிண்டுறதை பாருங்களேன், காமெடியாக இருக்குல்ல. எனக்கே கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு, வேறு வழி இல்லை. இதை கிண்டி முடிச்சா அப்புறம் வெளியில் வந்து நம்ம வந்து ஒரு மாரியம்மன் வச்சு கும்பிட்றோம் நம்ம வீட்டில் இருக்க வேப்ப மரத்தில். ஸோ அவங்களுக்கு வந்து அம்மா புது ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதனால் அந்த புது பாவாடை அதெல்லாம் வந்து கட்டி சாமிக்கு வந்து படைக்கணும் இல்லையா, அதனால் சாமியும் பொங்கலுக்கு புது ட்ரெஸ் போட்டாங்க. ஸோ நம்ம மேடம் வந்து இவங்கக்கிட்ட தான் எப்போவுமே கனெக்டடாக இருப்பாங்க. பாருங்களேன், சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. ஃபுல் டைம் இங்கே தான் மேடம் வந்து விளையாடிட்டுருப்பாங்க எப்போவுமே. எஸ், பொங்கல்லாம் இறக்கிட்டோம். அண்ட் சாமி கும்பிடக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் சாமி கும்பிட வேண்டியதுதான். உங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி வந்து படைச்சி சாமி கும்பிடுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ ரெஸ்ட் எடுத்து முடித்ததுமே வந்து எங்கேயாவது கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அம்மாச்சியோட அக்கா பெரிய அம்மாச்சி வந்து எங்கேயாவது கோவிலுக்கு போகலான்னு கூப்பிட்டாங்க. மேடம் பாருங்கள், பயமே இல்லாமல் அந்த சூடத்தட்டை எடுத்து எல்லாருக்கும் காமிச்சிட்டு இருந்தாங்க. சரி எங்கே போகலான்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம். நல்லா இருந்துச்சு, காரில் தான் போனோம். ஃபுல்லாக க்ரீனிஷாக இருந்துச்சு. 2-3 கோவிலுக்கு போனோம் அன்றைக்கி. அப்புறம் வந்து மஞ்சரட்டு அதெல்லாமே வந்து மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி விடுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து என் ஹஸ்பண்ட் படித்த ஸ்கூலு. போகிற வழியில் அந்த ஸ்கூலையும் நின்று ஒரு எட்டு பார்த்துட்டு போயாச்சு. எல்லாருக்குமே அவங்களோட ஸ்கூல் மெமரிஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருக்கும். உங்களோட ஸ்கூல் மெமரிஸ்லாம் எப்படி அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கிராமத்தில் இருக்க ஸ்கூல்லலாம் இன்னும் ரொம்பவே ஜாலியாக இருக்கும். இந்த கோவில் பற்றியும் ஒரு மெமரி சொல்லுவாங்க. ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இந்த கோவிலெலாம் வந்து தண்ணி பிடிச்சி குடிப்போம், விளையாடுவோம், அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லுவாங்க.
நல்லாயிருக்கும் அந்த மெமரிஸ் எல்லாம் கேட்கும்போது. ஏன்னா அதெல்லாம் 90s மெமரிஸ் இல்லையா? இப்போ வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்க மாட்டேங்குது. ஸ்கூல் விட்டா வீடு, வீடு விட்டா டியூஷன் அப்படி தான் வந்து போகுது. உங்களோட 90s மெமரிஸையும் வந்து கீழே ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸில். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு மஞ்சள் விட்டு விடுறதுக்காக அந்த ஊரில் என்னது இந்த ஊரில் வந்து என்னது நிறைய மாடலை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. மாடா எங்க போகுது? எங்கடா போகுது? பாப்பாவுமே அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டா. அப்புறம் கோவிலுக்கு கொடுக்குறதுக்காக கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். பொங்கல் சம்மந்தமானது, பொங்கல் பானை, அதுக்கப்புறம் வந்து தட்டு, மணி அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் இந்த தாத்தா வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பாப்பாவை தூக்கி கொஞ்சிகிட்டு இருந்தாங்க. இந்த பொருளெல்லாம் தான் கோவிலுக்கு கொடுக்குறதுக்காக கொண்டு வந்தோம். ஸோ கொண்டு வந்துட்டு இங்கே வந்து கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வந்துருந்தோம். அழகாக இருந்துச்சு. பொங்கல் பானையும் மணியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 2 மணி வந்து வச்சுருந்தாங்க. அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா லேடிஸ் எல்லாருமே வந்து கோவில்கிட்ட போகக்கூடாது, தூரமாக தான் எல்லாருமே நிற்கணும். ஜென்ட்ஸ் மட்டும் கோவில்கிட்ட போய் சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த கோவிலில். கோவில் பேர் வந்து சமயனன் கோவில் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சரியாக ஊர் பேர் வந்து தெரியல. பாப்பா காரை விட்டு இறங்கவே மாட்டேன்ட்டா. சரி நானும் பாப்பாவும் வந்து காருக்குள்ளேயே தான் இருந்தோம். அப்படியே சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி டே அப்படி தான் போச்சு. அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் இந்த தென்னந்தோப்பு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அதோட வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் தான் வந்து லஞ்ச் எல்லாமே அம்மாச்சியும் அம்மாவும் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு வந்து இது தான். ஸோ ஒயிட் ரைஸ், சாம்பார் ப்ளஸ் 3-4 கூட்டு வச்சு சாப்பாடு சூப்பராக எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நம்ம அக்ஷு வந்து தனியாக இலை போட்டு மேடம் வந்து சாப்பிட்டாங்க. என்னென்ன பண்ணுறான்னு பாருங்களேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து விலாக் கண்டினியூ ஆகும் உங்களுக்கு. எங்களோட ஏரியாவில் வந்து போட்டிலாம் வந்து வைப்பாங்க. ஸோ அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா உரியடி போட்டி தான் நடந்துகிட்ருந்துச்சு. ரொம்ப நேரம்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, கொஞ்சம் நேரம் தான் போய் பார்த்துட்டு உடனே வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். அந்த இருக்காங்க பாருங்கள் அக்ஷு அவங்க அப்பாவும். ஸ்டேஜ்லாம் போட்டு ப்ரைஸ்லாம் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து வெளியில் வேறு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்றதுனால டயர்டில் வந்து ரொம்ப நேரம்லாம் இருக்கல. பாப்பாவை கொஞ்சம் காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போனோம். பாப்பா போய் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. ஒரு 1/4 மணி நேரம் கிட்டே அந்த மாதிரி தான் அங்கே இருந்திருப்போம். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. புது விதமாக இருக்குது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம். எங்கள் ஏரியாலேயும் 5 இயர்ஸாக அது நடக்குதான். ஆனால் நாங்கள் போனதே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம். இந்த குட்டி பையனுக்கு தான் கண்ணை கட்டி விட்டுருந்தாங்க. அவன் எப்படி வரான்னு பாருங்களேன். அவனை டைவெர்ட் பண்ணி மாற்றி விட்டு இங்கே இருக்கிற இந்த பானைக்குள்ளே வந்து 1000 ரூபாய் காசு இருக்குது. இதை உடச்சா அந்த 1000 ரூபாய் வந்து அவங்களுக்கு தான். அந்த மாதிரியா நல்லா ஜாலியாக போச்சு. தம்பி சூப்பரா தம்பி, சூப்பரா இவ்வளோ தூரம் வந்திருக்கியா? உனக்கு நல்ல பாட்டு போடுற நம்பிக்கை ஏதாவது போட்டா? பைய வரேன். அதுக்குள்ள 1000 ரூபா இருக்கும் அந்த பானைக்குள்ள. வரியா? சீரியஸ்லி இருக்கான். அரா தம்பி, அரா தம்பி, அரா வண்டடா வண்டடா, அரா 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 அரா. ஐயா யாரா அது? கவின் மாதிரி இருக்கியா? ஒரு ஸ்டைல பாடுறா. அந்த ஸ்டைலே இல்லையடா. ஐயோ நான் கரெக்டாக ஆமாம் லேட்டாகுது. வாடாடு லெஃப்ட்டு லெஃப்ட்டு போடா. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த vlog பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி உங்களோட பொங்கல் எப்படி போச்சு, உங்களோட ஊர்லலாம் எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிங்க, என்னென்ன போட்டியிலலாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருப்பீங்கன்னு நம்புகிறேன். பாய் பாய்.